பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சிஸ்டர் தம்பி எதில் சேர்த்து விட்டீங்க? இன்ஜினியரிங்கா இல்லை டாக்டர்லையா? இங்கே வாடா தம்பி, கர்த்தருடைய கிருபையில் தம்பிக்கு MBBS சீட்டு கிடச்சிருக்கு பிரதர். வெரி குட் சிஸ்டர். இதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் சிஸ்டர். பிரதர், வீடு வாங்குறதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஃப்ளாட்டாக வாங்கிட்டீங்களா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸாக வாங்கிட்டீங்களா? ஃப்ளாட்டுன்னு டிசைன் பண்ணி ஃப்ளாட்டே வாங்கியாச்சு பிரதர். சூப்பர் பிரதர், ஃப்ளாட்டே வாங்கிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன் பிரதர். வீடு பால் காய்ச்சி வச்சுருக்கோம் பிரதர். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்துடணும். கண்டிப்பாக. அதில் என்ன சிஸ்டர், கண்டிப்பாக நம்ம இல்லாமையா? கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் வந்துடுங்க. நான் கண்டிப்பாக வந்துடுவோம் பிரதர். பைத்தியக்கார பசங்க படித்து சொன்னேன், ஃப்ளாட் வாங்காதீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? இருக்கு போயிடும். ஏங்க, அவங்க காசு அவங்க வாங்குறாங்க, அதை பற்றி நீங்கள் ஏங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அது மட்டுமா சொன்னேன்? இந்த MBBS படிக்க வைக்காதுன்னு சொன்னேன். 8 வருஷம் அவங்க MBBS படித்து முடிக்க. அதுக்கு தான் சொன்னேன் இன்ஜினியரிங்கில் சேர்த்து விட்றா, 4 வருஷத்தில் வேலையை பார்த்து வேலைக்கு போயிடுவான்னு சொல்லி கேட்கவா செய்கிறாங்க. பைத்தியக்கார போயிடுங்க, அறவேட்டு காட்டு. டாக்டருக்கு படித்தா 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம்ப்பா. ஏன்ப்பா எல்லாத்துக்கும் புறணி பேசிகிட்டே இருக்கீங்க? இவன் சர்வீஸ் பண்ண போகிறான். இவங்களே பணத்தாசை பிடிச்ச பயலுங்க. இவங்க வந்து சர்வீஸ் பண்ணி பண்ண போகிறாங்களா? பேசலாம். என்ன மரியாதை, எவ்வளோ கடவுள் பக்தி. ராபர்ட் அடிச்சுக்கிறது நம்ம சர்ச்சில் ஒருத்தரும் கிடையாது. சார், இன்னைக்கு மெசேஜ் பிடிச்சிட்டிங்க சார். தேவ பிரசனம் அப்படி இருந்துச்சு. அப்போ சாயந்தரம் பார்க்கலாம் சார். சரி, வந்துடுறோம். பிரைஸ்ல செல்லமுத்து பிரதர், போன வாரம் ஒர்ஷிப் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க பிரதர். அதை இந்த வாரம் ஒர்ஷிப் பண்ண வேண்டிய போய் சொல்லுங்கள் செல்லமுத்து. ஒர்ஷிப்பாக பண்ணாங்க இந்த வாரம் சார். ஏன் பிரதர்? யாருன்னே தெரில செல்லமுத்து. புதுசாக வந்து ஒர்ஷிப்னு கொடுத்து பாடவும் தெரில. சொன்ன வார்த்தையை 10 தடவை சொல்கிறான். ஒரு பாட்டோட ராகமும் இல்லை, எதுவுமே சரியில்லை. ஒர்ஷிப் நடத்தவே தெரியாதவனை கொண்டு வந்து ஒர்ஷிப் நடத்திக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. யாரை பாஸ்ட்டுக்கு இது யாரை கொண்டு நடத்தணுன்னு புரியவே மாட்டேங்குது. கடுப்பாக இருக்குது செல்லமுத்து எனக்கு. சரி, நான் கிளம்புறேன். வீட்டில் சாயந்தரம் ப்ரேயர் இருக்குது, வந்துடுங்க ஃபேமிலியோட. சரிங்களா? வரேன். ஏங்க, உண்மையாக ராபர்ட் பிரதர் ரொம்ப பரிசுத்தமானவரோ? அவன் கிடக்கிற அறவை காடு, இங்கிட்டு ஒன்று பேசும் அங்கிட்டு ஒன்று பேசும். நம்ம போகலாம். அம்மா, கொஞ்சம் களைப்பாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. வாங்கங்க, வந்து சாப்பிட்றலாம். வேணாம், நான் தான் ஃபாஸ்டிங் தெரியும்ல, நைட்டு தான் சாப்பிடுவேன். நீங்கள் நல்லா தின்றுருப்பீங்கள, தின்னுங்க. இதுதான் உங்களுக்கு வேறு வேலை. சரி, அதை விடுங்கங்க. காய்கறி தயிர் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா, இப்போ தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு வந்திருக்கேன். சாயந்தரம் வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் வேறு இருக்குது. நான் முதல்ல தேவனோட ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடணும் போயிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை போய் தக்காளி வாங்கிட்டு வாங்க, தயிர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்பா, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல, எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஏம்மா, நம்ம வீட்டில் பிரிண்டர் இருக்குல்ல. அப்பா, அது ரிப்பேர் ஆகி ரொம்ப மாதம் ஆச்சு. அது சரி பண்ணி தாங்கனாலும் சரியும் பண்ணி தர மாட்டீங்க. உங்களுக்கு சர்ச்சு, ப்ரேயரு, மீட்டிங் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேராக இருக்கும். ஆனால் வீட்டில் ஏதாவது செய்ய சொன்னால் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்படி கோவம் மட்டும் படுறீங்க. இவர் எப்போவுமே இப்படிதாம்மா. ஏய், அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வேலையில் பாருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்கிட்ட. சாயந்தரம் வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் வேறு இருக்குது. தேவையில்லாமல் என்னை கட்டு பார்க்கக்கூடாது. போங்க, அப்படி பேரும் இல்லை. நாங்கள் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கீங்க, வீட்டுக்கு வந்தால் கோவப்படுறீங்க, பாஸ்டர் கிட்ட நடிக்கிறீங்க, எல்லாரை பற்றியும் புறணி பேசுகிறீங்க. இப்படி இருக்க உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? ராபர்ட்டு, எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ராபர்ட்டு, அந்நிய பாஷை பேசுகிற, ஊழியம் செய்கிற, சபைக்கு உதவியாக இருக்கிற, நல்லா ஜெபிக்கிற, இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அது கட்டில் மேலாக உன்னுடைய தேவனோட அன்பு இருக்கணும். ராபர்ட்டு, பைபிளில் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. சரி ராபர்ட்டு, ஒன்றும் இது பண்ணாத. எல்லார்கிட்ட வாழ்க்கையிலும் இது இருக்கிறது தான். நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தனா நீ அன்புள்ளவனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். சாயந்தரம் காட்டேஜ் பிரேயருக்காக வந்தேன். நம்ம காட்டேஜ் பிரேயருக்கு ரெடி ஆகுமா?
அழிந்து போகும். தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஒன்று போகும். அறிவின் பெருக்கமும் அழிந்து போகும். அன்பு என்றும் மாறாதது, அன்பு என்றும் ஒழியாதது, அன்பு என்றும் நிறைவானது, அன்பே நிலையானது. அயலானை நீ பகைத்தாயனா, ஆண்டவரை நீ அறியாயே. அயலானை நீ பகைத்தாயனா, ஆண்டவரை நீ அறியாயே. உற்சாகமாக உதவி செய்வோம், ஊக்கமாக நாம் அன்பு கூறுவோம். கசப்புகள் இல்லாமல் உபசரிப்போம், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம். உற்சாகமாக உதவி செய்வோம், ஊக்கமாக நாம் அன்பு கூறுவோம். கசப்புகள் இல்லாமல் உபசரிப்போம், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம். அன்பு என்றும் மாறாதது, அன்பு என்றும் ஒழியாதது, அன்பு என்றும் நிறைவானது, அன்பே நிலையானது. உலகத்தை நீ நேசித்தாயனா, ஆண்டவரின் அன்பு உன்னில் இல்லையே. உலகத்தை நீ நேசித்தாயனா, ஆண்டவரின் அன்பு உன்னில் இல்லையே. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதே. உலகத்தின் இச்சைகள் ஒழிந்து போகும், அவர் சித்தம் செய்பவன் நிலைத்திருப்பான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதே. உலகத்தின் இச்சைகள் ஒழிந்து போகும், அவர் சித்தம் செய்பவன் நிலைத்திருப்பான். அன்பு என்றும் மாறாதது, அன்பு என்றும் ஒழியாதது, அன்பு என்றும் நிறைவானது, அன்பே நிலையானது. அன்பு என்றும் மாறாதது, அன்பு என்றும் ஒழியாதது, அன்பு என்றும் நிறைவானது, அன்பே நிலையானது.